நீங்க கதையோடு ஒன்றி உணர்ச்சி பூர்வமாக நடிச்ச படம் பாபு. நீங்க அங்க இருந்தது இன்னும் கேட்டுட்டு இருக்க சார். அந்த ஓட்ட ஓடசெல்லாம் வச்சுட்டு உயிரா வாங்க. வண்டியில ஏறுங்க. இரியா வேற ரிக்ஷா இருக்கான்னு பாக்குறேன். வேற வண்டி இல்லைங்க, ஏறுங்க. எழுப்பியா பண்ணுங்க. கொட்டாக்கு காட்சிகளெல்லாம் நீங்கள் நடிக்கல சார். ஏழை மனசு வச்சா எதையும் சாதிக்க முடியும். சாதனைக்கு பணம் தேவையில்லை, மனம்தான் தேவைன்னு நீங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கீங்க. நான் இந்த பொண்ணுக்கு மாதம் இல்லை, யாரும் நம்பாதீங்க. நான் ஒரு பரதேசி ரிக்ஷாக்காரன். எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மாமா பந்தல்ல உட்காராம ஏழங்க பந்தியில வந்து உட்கார்ந்துட்டா சொந்தம் போயிட்டதாக அர்த்தமா? போயிட்டு வாமான்னு கையாட்டி வழி அனுப்புனீங்களே, அது வாழ்த்துறதாக அர்த்தமா இல்ல வீட்டை விட்டு விரட்டதாக அர்த்தமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க மாமா. என்ன அர்த்தம்? நான் புண்ணியமா சேர்த்துக்கிட்டு போறேன், நீங்க பாவமா சேர்த்துக்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். உங்க அப்பா காட்டின அன்ப அவர் கடனா நினைச்சாரு, அடைச்சிட்டாரு. அம்மாமா நான் கடனா நினைக்கலம்மா, கடனா நினைக்கல. உண்டானப்பட்டவங்களுக்கு மத்தியில ஒண்ணும் இல்லாத பரதேசி வந்தா அது பொருந்துமாமா? ஏயா பொருந்தாது? ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் பணத்துக்கு தாயா, அன்புக்கு கிடையாது. சிக்னல் லைட் போறானே, காருக்கு தனியா கை ரிக்ஷா தனியா போடுறான். ஒருத்திக்காக ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு உடம்பையே கெடுத்துக்கிட்டியே. ஏயா இது நீ பெத்த பொண்ணா? இவளுக்காக ஏயா இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டப்போ, அம்மு என் கண்ணுடா உயிருடா, நான் சாகிற வரைக்கும் இவளுக்காக இப்படியே உழைப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ யாரோன்னு முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஒதுங்குறிய நியாயமா? பாபு நீ இவங்களை வாழ்த்தல இல்ல வயிற்று நெருப்பள்ளி கொட்டுற. நீங்களே சொல்லுங்க, நான் பாசம் இல்லாதவனா? பெரிய இடத்துல வாழ போற என் பொண்ணுக்கு என்னால எந்த கௌரவ குறைவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கே வரலன்னு சொன்னேன். நானே மகாராணியை தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு நானே பக்கத்துல நின்று கேவலப்படுத்தலாங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல பிள்ளை? பாபு, ஓ அளவுக்கு நீ செய்தது சரின்னு படலாம், ஆனால் எத்தனை அன்பு உள்ளங்கள் துடிக்குது பாத்தியா? விலை மதிக்க முடியாத புண்ணியத்தை செய்துட்டு மகான்கள் மாதிரி மகரிஷிகள் மாதிரி இப்படி எளிமையான குலத்துல நிக்கிறாரே இந்த புண்ணியவான், இவரைத்தான உண்மையிலேயே பெரிய மனுஷன் நான் நினைக்கிறேன். ஐயா பெரியவரே, உங்களுடைய இந்த கைகள் கங்கை நதி மாதிரி, இந்த கால்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் மாதிரி, நிக்கிற இந்த உருவமே எனக்கு ஒரு கோவிலா தெரியுது பெரியவரே, கோவிலா தெரியுது. நீங்க வாழ்ந்த காலத்துல நாங்கள் வாழறோம், நாங்க பெருமைப்படுறோம் பெரியவரே. பாருங்க, நீங்க வந்து வாழ்த்துனா என் குழந்தைகளை தெய்வமே வந்து வாழ்த்துற மாதிரி. வாங்க, மறுப்பு சொல்லாம நீங்க வந்து வாழ்த்துங்க வாங்க. ஐயா ஐயா, நான் ஒண்டி கட்டேன், தேஞ்சு போனவன், நோயாளி. வாழ்த்த சொன்னா உருப்படியா 4 வார்த்தை கூட பேச தெரியாது.
கரிஞ்ச மரத்துக்கு அடியில நின்னா பழம் கிடைக்கும். நான் பட்டு போன மரம் என்ன போய் வாழ்த்து சொல்றீங்களே. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார். இப்போ நல்ல சாப்பாட்டை பாத்திரத்துக்குள்ள வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அதை வெளியில எடுத்து இலையில வச்சாதான் மற்றவங்க சாப்பிட முடியும். அதே மாதிரி தங்க விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் தேவை. எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் அந்த நடிப்பை வெளியே கொண்டுட்டு வந்தாதான் மற்றவர்களுக்கு பயன்படும். அப்படி என்னுடைய நடிப்பையெல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்ததனுடைய பெருமை எனது அருமை நண்பர் டைரக்டர் ஏசி திரிலோக் சந்தர் கே சாரும். உதாரணமா தெய்வ மகன் எடுத்துக்கங்க. அதில் நான் 3 பாத்திரங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த 3 பாத்திரத்தையும் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொன்னதே ஏசி திரிலோக் சந்தர் தான், என்னுடைய அருமை நண்பர். அவரும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் வந்தார், நானும் ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து தான் வந்தேன். அதனால் என்னுடைய அருமை நண்பர் ஏசி திரிலோக் சந்தருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பராசக்தி படத்தில் உங்கள் ஹீரோயின் யார் அங்கிள்? டுவேட்லாம் பாடியிருப்பீங்களே. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. சில மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. சில மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கா? எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நான் காதல் சீன் பண்ணும்போது எனக்கு கல்யாணமே ஆகலை. ஆனால் எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. இப்போ மட்டும் என்ன வாழுது இப்பவும் தெரியும்.